ஸோ பிளான் கிங்டம் படிக்கும்போது நம்ம என்ன ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளான்ஸ்னுடைய நேம்ஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் இல்லையா. பிளான்ட் எக்ஸாம்பிள் நேம்ஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், இதுதான் கொஸ்டினாகவே இங்கே வரும், அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்பைரோகைரா இருக்குன்னா அதனுடைய கேரக்டர் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்படி தான் நமக்கு எல்லாமே கொஸ்டின்ஸ் வரப்போகுது, அப்படி தான் வருது. இன்னொன்று, இந்த ஒவ்வொரு பிளான்ட் குரூப்பை பற்றி படிக்கும்போது ஜென்ரல் கேரக்டரை தாண்டி அதனுடைய ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது அதனுடைய லைஃப் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பிரயோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம் இந்த 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பிளான்ஸில் நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷனில் ஆல்ரெடி நம்ம படித்த சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர்ஹெச் விட்டேக்கருடைய கிளாசிஃபிகேஷனில் பிளான் கிங்டம் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இதை தாண்டி சில கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸை இந்த இன்ட்ரடக்ஷரி பேஜில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது யாரை பற்றி அப்படின்னா லினேயஸ்னுடைய அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இவருடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன சார் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, இவருடைய கிளாசிஃபிகேஷனுக்கு வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸையும் ஓகே அண்ட் ஆண்ட்ரிஷியம்னுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியும் தான் இவருடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ வெஜிடேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் செக்ஷுவல் கேரக்டரை பேஸ் பண்ணி இவருடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்கும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தே செப்பரேட்டட் த க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் இவருடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில். ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ஹீ செப்பரேட்டட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்ல வராங்கன்னா, he gave equal weightage to vegetative and sexual characteristics. அதில் என்ன இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, நாட் அக்செப்டபிள். ஏன் அப்படின்னா, நல்லா தெரியும் உங்களுக்கு, வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்றது அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா, என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே வாழக்கூடிய பிளான்ஸ் அதுக்கு கவுண்டர் ஆக்ட் பண்ணுறதுக்கோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காகவோ சில கேரக்டர்ஸை மாற்றிக்கும். அப்போ வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்ன்றது டென் டு சேஞ்ச் வென் எவர் தெர் இஸ் ஏ சேஞ்ச் இன் தி என்விரான்மெண்ட் ஃபார் அடாப்டிங் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, அதுக்கு வரும்போது அப்போது அந்த கேரக்டரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியாது. அப்போது நம்ம இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் லினேயஸ் பற்றி 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொடுத்தவர்னு படிச்சிருப்போம். அதிலே சில ட்ராபேக்ஸ் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. யூனிசெல்லார், மல்டிசெல்லார் எதுன்னு சொல்லலை, எது ஃபோட்டோசிந்தட்டிக், நான் ஃபோட்டோசிந்தட்டிக்னு சொல்லலை. அதுக்கப்புறம் யூகேரியாட், ப்ரோகேரியாட்டுக்கு எந்த டிஸ்டிங்யூஷன் கொடுக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் அதே தான். லினேயஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் இந்த இடத்துல வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டருக்கும் ரீப்ரொடக்டிவ் கேரக்டருக்குமான அந்த வெயிட்டேஜ்ன்றது ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் வந்திருக்கும்ல, அந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் தான் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆர் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி நேச்சுரல் அஃபினிட்டிஸ், கீவேர்டு இதுதான், பேஸ்ட் ஆன் தி நேச்சுரல் அஃபினிட்டிஸ் அமாங் தி ஆர்கானிசம்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, இது எந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி இந்த கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது வெறும் எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை மட்டும் எடுத்துக்காமல் சில இன்டர்னல் ஃபியூச்சர்ஸும் எடுத்திருப்பாங்க. அந்த இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் எதுன்னு கொஷின்ஸ் கேட்கலாம். இப்படி இது வரையும் கொஷின்ஸ் கேட்கல. அப்படி வரும்போது அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இதை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் வரலாம். எந்தெந்த இன்டர்னல் கேரக்டர்ஸை இந்த பெந்தம் அண்ட் ஹூக்கர் அவங்களுடைய நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு இது ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை கொடுத்தது ஜார்ஜ் பெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர். இவங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து
இன்னொரு சில கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதில் ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஆல்ரெடி ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னா என்னென்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ வேரியஸ் ஆர்கனிசம்ஸ்க்கு இடையில் என்ன மாதிரியான எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது தான் ஃபைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூமரிக்கல் டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூமரிக்கல் டாக்ஸானமின்றது யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ், ஓகேவா, எதை பேஸ் பண்ணி ஆல் அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். ஓகே, ஆனால் இன்னும் ஒரு யூனிக்கான ஒரு நேச்சர் என்னென்னா நம்பர் அண்ட் கோட்ஸை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படின்னா ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு கோடு ஒரு நம்பரும் அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணது தான் நியூமரிக்கல் டாக்ஸானமி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டாக்ஸானமி வந்து சைட்டோ டாக்ஸானமி. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை பேஸஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோசோம்னுடைய நம்பர், குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சர், குரோமோசோம்னுடைய பிஹேவியர், இது கொஸ்டினாக கேட்கலாம். எந்தெந்த சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி சைட்டோ டாக்ஸானமி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து கீமோ டாக்ஸானமி. பேர்லேயே இருக்குது கீமோ அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அப்போ பிளான்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸை பேஸ் பண்ணி பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கான கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் தான் கீமோ டாக்ஸானமி. ஓகே, அப்போ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் நேம்ஸ் நல்லாவே நமக்கு தெரியணும். லினேயஸ்னுடைய ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம், பெந்தம் ஹூக்கர்னுடைய நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம், அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடிய பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன், கோட்ஸ் அண்ட் நம்பர்ஸை வச்சு கேரக்டர்ஸை கிளாஸிஃபை பண்ண நியூமரிக்கல் டாக்ஸானமி, சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய குரோமோசோம் நம்பர், ஸ்ட்ரக்சர், நம்பர், பிஹேவியரை பேஸ் பண்ணி சொன்ன சைட்டோ டாக்ஸானமி, அண்ட் கெமிக்கல் கான்ஸ்டன்ட்ஸை பற்றி சொல்லக்கூடிய கீமோ டாக்ஸானமி. ஓகே, ஸோ அப்போது என்டையர் டாக்ஸானமிக்கல் குரூப்ஸ் அதனுடைய கேரக்டர்ஸை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்து பிளான்ட் கிங்டம்னுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்கேவை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அகைன் நான் வந்து ஆல்கேவை ரொம்ப ஷார்ட்டாக படிக்கிறது எப்படி, இப்போ வந்து பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் ஃபங்கஸ் எப்படி நம்ம படிச்சிருப்போம், 4 கிளாஸ்னுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் எடுத்து அதை வச்சு கம்பேர் பண்ணி படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் ஆல்கேவும் படிக்கணும். அப்படி ஆல்கேவை எடுக்கும்போது என்னென்ன கேரக்டர்ஸ், ஜென்ரல் கேரக்டர்ஸ் நமக்கு தெரியணும்னு அது முதல்ல தெரிஞ்சுக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல்ல அதனுடைய ஹேபிட்டேட் நம்ம ஆல்ரெடி நம்ம இது படிச்சிருப்போம். ஹேபிட்டேட் அப்படின்றபோது ஆல்கே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாசி நம்ம ஜென்ரலாக படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ரொம்ப ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, செல்லுலார் லெவலில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுன்றது ஆல்கேல சில பிளான்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். கிளாமிடோமோனஸ் எல்லாம் ஒரு யூனிசெல்லுலார் ஆல்கே தான். ஓகே, சரி, நமக்கு தெரியும் குளோரோஃபில் இருக்கும், அதில் சிம்பிளான தாலாய்டு ஸ்ட்ரக்சர். தாலாய்டு அப்படின்னா நம்ம எந்த பிளான்ட் பாடியை சொல்லுவோன்னா எந்த ஒரு பிளான்ட்னுடைய பாடியில் அது வந்து ரூட், ஸ்டெம், லீஃப்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காதோ அதுக்கு பேர் தான் நம்ம தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆல்கேனுடைய பாடியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தாலாய்டு அப்படின்றோம். ஆட்டோட்ரோஃபிக், ஏன்னா பிக்மெண்ட்ஸ் இருக்குது, சன்லைட் அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அண்ட் லார்ஜ்லி அக்வாட்டிக். எஸ், ஆல்கே அப்படின்னாவே நிறைய தண்ணியில் வாழக்கூடியது. அக்வாட்டிக்கில் அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் ரெண்டுத்துலையுமே வாழக்கூடியது. இது வந்து அதனுடைய ஹேபிடேட் பற்றி பேசிட்டாங்க. இது இல்லாமல் சிலது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அது ஸ்பெஷல் ரீஜன்ஸில் இருக்கும். இப்போ சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்டான ஸ்டோன்ஸில், சாயிலில், வுட்டில், இங்கெல்லாம் கூட ஆல்கே வளரும். அண்டு ஆல்ரெடி நம்ம படித்தோம் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேயே சிம்பயாட்டிக் அசோசியேஷன், லைக்கன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக ஃபங்கஸோட ஆல்கே வந்து அசோசியேட்டடாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, சில அனிமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்லாத் பியர்னுடைய உடம்புலையும் வந்து சில ஆல்கேக்கள் வந்து வளரும் அப்படின்னு. ஸோ இந்த பேராகிராஃப் அப்படின்றது முழுக்க முழுக்க ஹேபிடேட் பற்றி. பட் இங்கே வந்து we don't have any examples. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பேராகிராஃப். இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாடி ஃபார்ம்ஸ். தாலாய்டு தான், பட் அதுலேயும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், கொலனியல் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஆல்கே வந்து வால்வாக்ஸ். இங்கிருந்து தான் இந்த லெசனுக்கான அந்த ப்ரிப்பரேஷன்ன்றது நான் சொன்ன அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணும். கேரக்டர்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். அப்போ வால்வாக்ஸ்னுடைய பிளான்ட் பாடி எப்படி இருக்கும், எந்த ஃபார்மில் இருக்கும், அது காலனியல் ஃபார்மில் இருக்கும்.
filamentous ஃபார்மில் இருக்கிற ஆல்கே வந்து யூலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. ஃபிலமெண்டஸ்னா லைக் த்ரெட் ஒரு லீஃப் மாதிரி தொடர்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் சில இதில் வந்து மெரைன் ஃபார்மில் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கல்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன பேர்? கல்ப்ஸ். ஓகேவா? மெரைன் ஃபார்மில் இருக்கிறது கல்ப்ஸ். இது வந்து ஒரு மேசிவ் பிளான்ட் பாடி, ஒரு 100 மீட்டருக்கு வளரக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே வந்து தெர் ஆர் 3 எக்ஸாம்பிள்ஸ். காலனியல் ஃபார்மில் இருக்கிறதுக்கு வால்வாக்ஸ், ஃபிலமெண்டஸ் ஃபார்மில் இருக்கிறது யூலோத்ரிக்ஸ் ஸ்பைரோகைரா, அண்ட் மெரைன் ஃபார்மில் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கர்வ்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த என்டையர் பேராகிராஃப் அப்படின்றது ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக இங்கே வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், ஏசெக்ஷுவல் நடக்கும், செக்ஷுவல் மெத்தட்ஸும் நடக்கும். இப்போ அதில் 1 by 1 பார்க்கலாம். இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா அதனுடைய பிளான்ட் பாடி துண்டாக உடஞ்ச ஒவ்வொரு பிளான்ட் பாடியும் ஒரு நியூ பிளான்ட் பாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். நம்ம ஃபங்கஸ்லேயே ஸ்போர்ஸ் பற்றி படிச்சிருப்போம். பட் இங்கே ஸ்போர்ஸ் வந்து காமனான ஒரு ஸ்போர் வந்து இங்கே ஜூ ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது பிளான்ட்ஸில் குறிப்பாக ஆல்கேஸில் இருக்கக்கூடிய ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஜூ ஸ்போர்ஸ் மூலமாக நடக்கும். இதில் சில ஜூ ஸ்போர்ஸில் ஃப்ளாஜெல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா கேமெட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகிறதால. ஆப்வியஸ்லி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாவே கேமெட் ஃபியூஷன். ஆனால் அந்த கேமெட்ஸ்னுடைய சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கொடுத்துருப்பாங்க. இப்போது கேமெட்ஸ் வந்து ஃப்ளாஜெல்லா இருந்து சிமிலரான சைஸில் இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும் ஐசோகேமஸ். அது எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா யூலோத்ரிக்ஸில். யூலோத்ரிக்ஸ் ஆல்ரெடி ஃபிலமெண்டஸ் ஆஃப் ஆல்கேக்கு எடுத்துன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் ஃப்ளாஜெல்லேட்டட். அப்போ நான் மொட்டைலாக இருக்கும், ஆனால் சிமிலர் சைஸில் இருக்கக்கூடிய கேமெட்ஸ் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகைரா. அகைன் அந்த யூலோத்ரிக்ஸ் ஸ்பைரோகைரா இங்கேயும் ரீட்டைன் ஆகிருக்கும். ஸோ 2 இடத்துல அதை நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஓகே, இந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷனுக்கு என்ன ஒரு பேர் என்ன? ஐசோகேமஸ். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஐசோகேமஸ்ன்றதுக்கு எந்தெந்த ஆல்கே எக்ஸாம்பிள் அப்படின்னா யூலோத்ரிக்ஸும் ஸ்பைரோகைராவும். எங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது? எதில் ஃப்ளாஜெல்லா இருக்குது, எதில் ஃப்ளாஜெல்லா இல்லைன்றதை பேஸ் பண்ணி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 டிஸ்சிமிலர் கேமெட்ஸ் ஃபியூஷன் ஆகி அதனால் ஃபியூஷன் நடந்து ரீப்ரொடக்ஷன் நடந்தால் அதை நம்ம ஆனைசோகேமஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஆனைசோகேமஸ் ரீப்ரொடக்ஷன் எந்த ஆல்கேல நடக்கும்னு கேட்டாங்கன்னா யூடோரினா. ஓகே, நான் மறுபடியும் சொன்னல எக்ஸாம்பிள் கேரக்டர்ஸ் அப்படி தான் படிக்கணும். நீ இது பார்க்கும்போதே ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்துடுங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். அடுத்து வந்து ஓகே கேமெட்ஸ் டிஸ்சிமிலர், ஆனால் அது உள்ள ஒரு கேமெட் ரொம்ப ஸ்மால், குறிப்பாக மேல் கேமெட் சின்னதாகவும் ஃபீமேல் கேமெட் கொஞ்சம் லார்ஜாகவும் இருந்து அதனால செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்தால் அதுவும் இந்த இடத்துல ஊகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஐசோகேமஸ், ஆனைசோகேமஸ், ஊகேமஸ். ஊகேமஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். வால்வாக்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் எங்கே பார்த்துருக்கோம்? காலனியல் ஃபார்ம். அப்போது வால்வாக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அதனுடைய பாடி ஃபார்ம் காலனியல் ஃபார்மில் இருக்கும், அதனுடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது ஊகேமஸ் இருக்கும். எங்கெல்லாம் ஸ்பைரோகைரா யூலோத்ரிக்ஸ் வருதோ அதில் ஃபிலமெண்டஸ் பாடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐசோகேமஸ் ஃபியூஷன் மூலமாக இங்கே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து 3rd ஃபார்ம். அண்ட் அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கேனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஆல்கேனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. அது என்ன சார் எக்கனாமிக் இம்பார்ட்டன் அப்படின்னா நமக்கு ஆல்கேஸ் வந்து நமக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பெரிய அளவில் பூமியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கிறதுக்கு இந்த ஆல்கே வந்து ஒரு முக்கியமான காரணம். ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அந்த கார்பன் டை ஆக்சைடு அது ஃபிக்ஸ் பண்ணுது? பிகாஸ் ஆல்கேஸ் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ், தே ஃபிக்ஸ் அட்மாஸ்பெரிக் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகே, இது ஃபஸ்ட் ஒன். ஸோ அப்போ இது என்விரான்மெண்ட்டில் கார்பன் டை ஆக்சைடு லெவலில் குறைச்சி ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ஸ் தான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல்கே வந்து எனர்ஜி ரிச் காம்பவுண்ட்ஸ் தங்களுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்படின்னா நிறைய அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட்டாக வந்து சில ஆல்கேஸ் வந்து இருக்குது. அப்படி இந்த இடத்துல அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு நிறைய ஆல்கே வந்து ஃபுட்டாக இருக்கும்.
நமக்கு இந்த இடத்துல வந்து போர்ஃபைரா, லாமினேரியா, சர்காசம் அப்படின்னு 3 ஆல்கேஸ்னுடைய நேமை கொடுத்துருப்பாங்க. இதோட சேர்ந்து ஒரு 70 ஸ்பீஷஸ் ஆஃப் மெரைன் ஆல்கே வந்து ஃபுட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது ஃபுட் சோர்ஸுக்கான ஆல்கே எது இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் போர்ஃபைரா, லாமினேரியா, சர்காசம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சில ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோகொலாய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ஒரு அசசனாக கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே கொடுத்துட்டு ரீசனில் வந்து ப்ரௌன் ஆல்கேல ஹைட்ரோகொலாய்டு ஆல்ஜின் இருக்கும் அப்படின்னும், ரெட் ஆல்கேல கெராஜின் அப்படின்றது ஒரு வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஹைட்ரோகொலாய்ட்ஸ்ன்றதும் சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி ஒரு பிஒய்க்யூவாகவும் கேட்டிருக்காங்க. நிறைய தடவை இது பிஒய்க்யூவில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 சப்ஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோகொலாய்ட்ஸ் அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்சஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அகார் அப்படின்ற ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டை பற்றி பேச போகிறோம். இந்த அகார் அப்படின்றது என்னென்னா ஜெலிடியம் கிராசிலேரியா மாதிரியான ரெட் ஆல்கேலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் வளர்த்துக்கு தேவையான மீடியமை உருவாக்கவும், அதே நேரத்தில் ஐஸ்கிரீம்ஸ், ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த அகார் வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு அகார்னா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, எந்தெந்த ஆல்கேலிருந்து அதை அப்டெயின் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் வந்து குளோரெல்லா. யூனோ குளோரெல்லா இஸ் வெரி குட், வெரி ரிச் இன் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதனால தான் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, யூனிசெல்லார் ப்ரோட்டீன். ஓகே, அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸாக வந்து குளோரெல்லாவை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து யூனிசெல்லார் ஆல்கே, இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. சரி, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் ரிச் யூனிசெல்லார் ஆல்கே ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான ஃபுட் சோர்ஸாக வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக வந்து இந்த குளோரெல்லா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ஸோ இந்த என்டையர் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு 5 பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், செகண்ட் வந்து ஃபுட்டாக யூஸ் ஆகிறதுன்றது, அதில் தான் போர்ஃபைரா, லாமினேரியா, சர்காசம். தேர்டு வந்து ஹைட்ரோகொலாய்ட்ஸ் அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்சஸ், ஆல்ஜின் அப்படின்ற ப்ராடக்ட் ப்ரௌன் ஆல்கேலேருந்தும், கெராஜின் அப்படின்றது ரெட் ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்து வந்து அகார். அகார் வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட், ஜெலிடியம் அப்புறம் கிளாசிலேரியான்னு சொல்லக்கூடிய ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க. அது கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸை வளர்கிறதுக்கு தேவையான மீடியமையும், அதே மாதிரி ஜெல்லிஸ் அண்ட் ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷனுக்கும் அது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் குளோரெல்லான்றது யூனிசெல்லுலார் ஆல்கே, அது ஒரு சிங்கிள் செல் ப்ரோட்டீனாக இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ்க்கு தேவையான ஃபுட் சப்ளிமெண்ட். புரியுதா? இட்ஸ் ஆல் அபவுட் ஆல்கே அண்ட் இட்ஸ் அ ஜென்ரல் கேரக்டர்ஸ். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஹேபிடேட் பார்த்துருக்கோம், பாடி ஃபார்ம் பார்த்துருக்கோம், ரீப்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி மஸ்ட் நோ செர்டைன் கேரக்டர்ஸ். அது வந்து நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேபிள் காலமாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல லுக் அட் திஸ் டேபிள் காலம் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்போல்லாம் ஆல்கேவை படிக்கணுங்களோ நினைக்கிறீங்களோ அப்போ இது ஒரு தடவை கிராஸ் லுக் பார்த்து இது ஒரு பார்த்து வச்சுக்க ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து குளோரோஃபைசியே, ஃபெயோஃபைசியே, ரோடோஃபைசியேன்னு 3 டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் ஆல்கேஸை கொடுத்துருக்காங்க. அதில் க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கேன்னு சொல்லக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்கேஸை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் குளோரோஃபைசியா இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி. அதுவே ஃபெயோஃபைசி வந்தீங்கன்னா இந்த ஏபிசி ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏக்கு அப்புறம் பி, ஆனால் பிக்கு அப்புறம் என்ன வரும்? சி. அப்போது குளோரோஃபைல் செகண்ட் ஆல்கே வந்து ஃபெயோஃபைசியே, அதில் பிக்கு அப்புறம் வர்றது என்னது? சி. அப்போது ஏ அண்ட் சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பட் இன்னொரு யூனிக்கான நேச்சர் என்னென்னா, இந்த ஆல்கே ப்ரௌன் கலரில் இருக்கிறதால அந்த ப்ரௌன் கலருக்கான ஒரு பிக்மெண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் ஃபியூகோசாந்தின் அப்படின்றது. ஸோ ஃபியூகோசாந்தின் இஸ் அ பிக்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரௌன். அதே மாதிரி ரோடோஃபைசியில் வந்து குளோரோஃபில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏபி, பிக்கு அப்புறம் என்ன? சி, சிக்கு அப்புறம் என்ன வரும்? டி. அப்புறம் காமனாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஏ தான்.
இது ஏபி, இது ஏசி, இது ஏடி, அவ்வளோதான். இந்த மாதிரி ஆர்டர் ஞாபகம் வச்சிங்கன்னா பிக்மெண்ட்ஸ் உங்களுக்கு மறக்காது, எந்த ஆல்கையில் எந்த பிக்மெண்ட்டுன்னு மறக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி. பட் அடிஷன் வித் திஸ் யூ மஸ்ட் நோ விச் இஸ் தி பிக்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெட் இன் கலர். அப்போ இந்த இடத்துல பைக்கோ எரித்ரின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்மெண்ட் தான் இந்த ரோடோஃபைசி ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம். சரி, இது ஒரு ஃபஸ்ட்டு கேரக்டர், எந்த ஆல்கையில் எந்த பிக்மெண்ட் இருக்குன்னு. தண்ணி கொடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு ஃபுட்டு ஃபார்ம். ஏன்னா ஆல்கையில் வந்து இப்போ நம்ம வந்து பிளான்ஸில் வந்து ஃபுட்டு ஃபார்ம்ன்றது ஸ்டார்ச் அப்படின்றது ஸ்டோர்டு ஃபார்மாக இருக்கும். அந்த மாதிரி ஆல்கையில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து ஃபுட்டு ஸ்டோர்டாக இருக்கும். இப்போது குளோரோஃபைசியான்றது க்ரீன் ஆல்கே, அதில் இருக்கக்கூடிய ஃபுட் ஃபார்ம் வந்து ஸ்டார்ச். அதுவே நீங்கள் ஃபேயோஃபைசி வந்தீங்கன்னா மேனிட்டால் லாமினேரியா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து நிறைய பிவைக்யூவில் இது பார்க்கலாம். லாமினேரியா மேனிட்டால்ன்றது வந்து எந்த ஆல்கேனுடைய ஃபுட்டு ஸ்டோர்டு ஃபார்ம்னு. அப்படியே ரோடோஃபைசி வந்தீங்கன்னா ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்ன்றதை கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து செல் வால் வந்து குளோரோஃபைசியில் செல்லுலோஸ் இருக்கும் அண்ட் ஃபேயோஃபைசியில் செல்லுலோஸ் இருக்கும். இன் அடிஷன் வித் திஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஆல்ஜின் இஸ் தி ஹைட்ரோகொலைட். அது வந்து ஒரு செல் வால் டெபாசிட்ரி சப்ஸ்டன்ஸ்ன்றதை இங்கே தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் வந்து ரோடோஃபைசியில் செல்லுலோஸ் இருக்கும், பெக்டின் இருக்கும் அண்ட் பாலிசல்பேட் எஸ்டர்ஸ். நீங்கள் இந்த வார்த்தையை வேறு எந்த இதுலேயும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ பாலிசல்ஃபேட் எஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் எந்த ஆல்கைனுடைய செல்வால் டெபோசிஷனில் இருக்குன்னு கேட்டால் ரோடோஃபைசியா, ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளாஜெல்லா, அதனுடைய பொசிஷன் நம்பர் எந்தெந்த ஆல்கையில் எப்படி இருக்குன்னு கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது குளோரோஃபைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்பர் அப்படின்றது 2 to 8 எல்லாமே ஈக்குவலான ஒரே சைஸில் இருக்கும் அண்ட் எபிக்கலாக இருக்கும். எபிக்கல்னா முனையில் வளரக்கூடியது. இப்போ இதுதான் ஆல்கே அப்படின்னா இந்த மாதிரி அதனுடைய முனையில் வந்து ஃப்ளாஜெல்லா வளரும், இது எபிக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே நீங்கள் ஃபேயோஃபைசி வந்தீங்கன்னா 2 ஃப்ளாஜெல்லா தான் இருக்கும், ஆனால் அது அன்ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படின்னா இதில் ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா நம்ம இதை இப்படி கூட பார்த்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து இந்த சைஸில் இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் இதில் இருக்கலாம், அன்ஈக்குவல். பட் அது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா லேட்ரலாக தான் ஃபார்ம் ஆகும். லேட்ரலாம் இந்த மாதிரி சைடில், ஓகேவா? இங்கே முனையில் இப்படி வளர்ந்து அதுக்கு பேர் எபிக்கல், இது சைடில் இருக்கிறது, ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமானது. ரோடோஃபைசியில் ஃப்ளாஜெல்லாவே கிடையாது, இட் இஸ் அப்சென்ட். அப்போ எந்த ஆல்கைனுடைய கிளாஸ் இதில் நீங்கள் பார்க்கும்போது ஃப்ளாஜெல்லா இருக்காதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? ரோடோஃபைசியில் ஃப்ளாஜெல்லா ஆப்சென்ட். புரியுதா? அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் தேர் ஹேபிட்டேட். தே ஆர் ஆல்சோ, நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் அது அக்வாட்டிக்காக தான் அதிகமாக இருக்குன்னு. அதுக்குள்ளே வரும்போது இப்போது மோரார்லெஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் வளரும். ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர், பிளாக்கிஷ் வாட்டர் எல்லா இடத்துலையுமே வளரும். ஸோ அதனால் அதில் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் மற்ற இந்த ஒரு 1 2 3 4 5 4 கேரக்டர்ஸ், பிக்மெண்ட்ஸ், ஃபுட் ஃபார்ம் ஸ்டோர்டில் எந்த ஃபார்மில் இருக்குது, செல்வால் டெபோசிஷன் என்ன இருக்கும், ஃப்ளாஜெல்லானுடைய நம்பர், பொசிஷன், அரேஞ்ச்மெண்ட், இதுதான் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல். இப்போ நான் சொன்ன ஜென்ரல் கேரக்டர்ஸோட இந்த ஒரு கேரக்டர்ஸும் சேர்த்து படிச்சிங்கன்னா ஆல்கே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காக இருக்கும். கொஸ்டின்ஸ் எப்படி மாற்றி கேட்டாலும் நம்ம வந்து பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஆல்கேனுடைய கிளாஸ் எடுத்து படித்தாலும், இப்போது குளோரோஃபைசி எடுத்து படித்தாலும் இல்லை ஃபேயோஃபைசி, ரோடோஃபைசி எதில் படித்தாலும் ஃபங்கஸில் படித்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். 4 to 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல இங்கே கவனிங்க, இது வந்து ரோடோஃபைசியனுடைய எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாலிசைஃபோனியா, ஃபோர்ஃபைரா, கிராசிலேரியா, ஜெலிடியம். இந்த 3 எக்ஸாம்பிளில் பாலிசைபோனியாவை தவிர மற்ற 3யுமே நம்ம வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸில் படிச்சிட்டோம். ஏன்? ஃபோர்ஃபைரான்ற ஒரு மெரைன் ஆல்கே ஃபுட்டாக யூஸ் ஆகுது, கரெக்டாக? ஜெலிடியம், கிராசிலேரியான்னு சொல்லக்கூடிய ரெட் ஆல்கே அகார் அப்படின்ற ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸோட கேரக்டர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஷின்ஸ் அப்படி தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரெட் ஆல்கேல
இன்னும் கிடையாது. ஆப்சென்ட்ன்றது எதை படித்தோம்? flagella. அப்படின்னா you should apply these characteristic features with these examples. புரியுதா? because these belongs to red algae. அப்போ 4-5 இந்த இடத்துல பாலிசைபோனியா, கிராசிலேரியா, ஜெலிடியம்ல என்ன இருக்காது? that's it. you have to combine these characters with the examples. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு you never expect the questions which of the following statement is incorrect regarding rhodophyceae. They also mention about Gelidium, which is the character is not present in the Gelidium. You can expect question like this. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் அந்த கேரக்டரோட கம்பைன் பண்ணி படிக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது ஜெலிடியம் அகார் அப்படின்றது வந்து எஸ் ஆப்வியஸ்லி நம்ம அது ஜென்ரல் கேரக்டரில் படித்தோம். பட் இங்கேயும் அதை நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 ஆல்கேனுடைய ஒவ்வொரு கேரக்டரும் இப்போ நான் வந்து சிலது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே படிச்சிட்டோம். பட் இருந்தாலும் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. அதை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இது குயிக்காக எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் குளோரோஃபைசிக்கு இன்னொரு பேர் வந்து க்ரீன் ஆல்கே, கரெக்டாக? அப்படின்னா நமக்கு அதில் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. யூனிசெல்லுலாரெல்லாவும் இருக்கலாம், காலனியல் ஃபார்மில் இருக்கலாம், ஃபிலமெண்டஸ் ஃபார்மில் இருக்கலாம். பாடி ஃபார்ம் வந்துருச்சோ? இப்போ அடுத்து வந்து அதனுடைய பிக்மெண்ட்ஸ் பற்றி பேசலாம். ஆல்ரெடி நம்ம என்ன படித்தோம்? குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, அந்த டேபிள் காலம் நல்லா படிச்சிட்டா போதும், அதுவும் இதில் வந்துடும். you no need to read and save the points. இது வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்காய்டு, பிளேட் லைக், ரெட்டிகுலேட், இந்த மாதிரியான நேம் வேறு எந்த இதுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே தான் அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் பெரிய விஷயம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கலாம். பட் எது சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 or more storage bodies called pyrenoids located in the chloroplast. This is very important characteristic feature. Pyrenoid அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ஆல்கே ஞாபகம் வரணும்? குளோரோஃபைசியா. எங்கே இருக்குது? குளோரோபிளாஸ்ட்குள்ளே. தென் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் பைரினாய்டு. பைரினாய்டு இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா which contain protein besides starch ன்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரியுதா? ப்ரோட்டீன் ப்ளஸ் இந்த இடத்துல அதோட சேர்ந்து பிசைட்ஸ் ஸ்டார்ச்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம அந்த டேபிள் காலம்லேயும் படித்தோம், கரெக்டாக? ஸோ அப்போ இதுவரையும் நம்ம படித்ததில் எது யூனிக்கான கேரக்டர்னு கேட்டால் பைரினாய்டுன்ற ஃபுட்டு ஸ்டோர்டு ஸ்ட்ரக்சர். அது எங்கே இருக்கும்? குளோரோபிளாஸ்டில் இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சம் ஆல்கேல ஃபுட் அப்படின்றது வந்து ஆயில் ட்ராப்லெட்டாகவும் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும் இதனுடைய செல் வாலில் என்ன இருக்கும்? செல்லுலோஸ் இருக்குன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? டெபாசிட்டரி சப்ஸ்டன்ஸ். அந்த டேபிள் காலமாக நல்லா படிச்சிடணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் அந்த டேபிள் காலமையும் ஜென்ரல் கேரக்டர்ஸும் படிச்சுட்டு அதனுடைய எக்ஸாம்பிள் படிச்சிட்டிங்கன்னா ஆல்கே ஓவர். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்களேன், இது வந்து ஓகே ரிஜிடான செல்வால் இருக்கும். அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அதனுடைய இன்னர் லேயரில் செல்லுலோஸ் இருக்குது, அவுட்டர் லேயரில் பெக்டோஸ் இருக்குது. ஆனால் அந்த டேபிள் காலமில் வெறும் செல்லுலோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், இப்போது செல்லுலோஸ் அப்படின்றது வெளியிலையும் உள்ளேயும், பெக்டோஸ்ன்றது அவுட்டர் லேயர்லையும் இருக்கும். ஸோ எந்த ஆல்கேனுடைய செல்வாலில் வெளியில் வந்து பெக்டோஸும் உள்ள செல்லுலோஸும் இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் குளோரோஃபைசின்னு மட்டும் சொல்லலாம் பத்தாது. அதுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட அந்த கேரக்டரை நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். whenever you are reading these lines you just look at these examples. இப்போ இங்கே பாருங்கள், Chlamydomonas, it's a unicellular chlorophyceae, and Volvox, you know, it is a colonial form of algae, and Ulothrix and Spirogyra, they are filamentous form of algae. கரெக்டா? எஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரா. ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் இந்த 5 எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ காரா இருக்கட்டும், இல்லை ஸ்பைரோகைரா இருக்கட்டும், யூலோத்ரிக்ஸ், வால்வாக்ஸ், கிளாமிடோமோனஸ், எதுவாக இருந்தாலும் இந்த கேரக்டர் அதுக்கு பொருந்தும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இந்த பேராகிராஃப் வந்து ரீப்ரொடக்ஷன். ஆல்ரெடி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்றது ஃப்ராக்மெண்டேஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஃப்ளாஜெல்லேட்டட் ஜூஸ்போர்ஸ். அந்த ஃப்ளாஜெல்லானுடைய நம்பர் எப்படி இருக்கும்? குளோரோஃபைசனுடைய ஃப்ளாஜெல்லேஷன் எப்படி இருந்துச்சு? 2 to 8 ஈக்குவல் எபிக்கல். ஞாபகம் இருக்கா? ரீகலெக்ட் பண்ணணும். நான் அதனால தான் அந்த டேபிள் காலமாக முதல்ல முடி, அதுக்கப்புறம் இதை ரிவைஸ் பண்ணு. அப்போ உனக்கு இது ரிவிஷனும் ஆகிடும். ஓகேவா? அதுக்கடுத்து
sexual reproduction we already said that நமக்கு different variations இருக்கும் isogamous anisogamous oogamous இப்போ நீங்க இதிலே வந்து பாத்தீங்கன்னா anisogamousக்கு நமக்கு அங்க எது கொடுத்திருப்பாங்க அப்படினா யூடோரினா கொடுத்திருப்பாங்க பட் இங்க இருக்கிற சில ஆல்கேலயும் anisogamous இருக்கு oogamous இருக்கு isogamous ஏனா isogamousக்கு எக்ஸாம்பிளா யூலோத்ரிக்ஸும் ஸ்பைரோகைராவையும் தான் கொடுத்திருப்பாங்க கரெக்ட்டா அதே மாதிரி oogamous எக்ஸாம்பிளா வால்வாக்ஸ் கொடுத்திருப்பாங்க ரைட் சோ அவ்வளவுதான் see nothing is new இங்க இப்ப நம்ம ஆல்ரெடி கடந்து படிச்சிட்டு வந்ததுல ஏதாவது புதுசா இருக்கா புதுசா இருந்த பாயிண்ட்ஸ் எது அப்படினு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பைரினாய்டு அப்படின்றதும் வெளியில செல்லுலோஸ்ன்றது உள்ள செல்லுலோஸும் வெளியில பெக்டோஸ் இத தாண்டி வேற ஏதாவது புது பாயிண்ட் நம்ம பார்த்தோமா அந்த டேபிள் காலம் படிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெனரல் கேரக்டர்ஸ் படிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்போ எப்பலாம் நீ ஆல்கேவை படிக்கிறியோ அப்போ ஜெனரல் கேரக்டர்ஸ் அந்த டேபிள் காலம்க்கு அப்புறம் நீங்க படிக்க வேண்டியது இந்த எக்ஸாம்பிள்ஸும் இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தட்ஸ் இட் இப்போ அடுத்து அப்படியே வந்து ஃபேயோஃபைசி போயிட்டீங்கன்னா இந்த ஆல்கேவை நம்ம பிரவுன் ஆல்கேன்னு சொல்லுவோம் இது எங்க இருக்கு இப்போ பிரைமரிலி மெரைன் ஹேபிடேட்ஸ்ல இருக்கும் அது மட்டும் இல்ல இதனுடைய சைஸும் ஃபார்மும் வேரி ஆகும் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் சிம்பிளான பிரான்ச்சட்ல இருந்து பெரிய ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்ல இருக்கும்னு சோ இங்க filamentous form of algae க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க ectocarpus இப்போ filamentous algae ல எத்தனை டைப் பார்த்திருக்கோம்னு சொல்லுங்க நீங்க மூணு பார்த்திருக்கோம் என்னென்ன யூலோத்ரிக்ஸ் பார்த்தோம் ஸ்பைரோகைரா பார்த்தோம் கெல்ப்ஸ் கெல்ப்ஸும் நம்ம filamentous தான் பட் massive பாடியா வளரும்னு சொல்லியிருப்பாங்க ஓகே இப்போ அடுத்து அதான் இங்க கொடுத்திருப்பாங்க இங்க பாருங்க கெல்ப்ஸ் இதுவும் வந்து profusely branched form ன்னு கொடுத்திருப்பாங்க என்ன கொடுத்திருக்காங்க profusely branched form ன்னு கொடுத்திருப்பாங்க 100 மீட்டர் ஹைட்டுக்கு வளரும் அப்படின்று கடல்ல சொல்ற தண்ணில சொல்லிருப்பாங்க ஓகேவா ரைட் இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி A இருக்கு C பிக்மெண்ட்ஸ் இருக்கு கரோட்டினாய்டுன்னு இருக்கு அதுல xanthophyll இருக்கு அந்த xanthophyll பிக்மெண்ட்ஸ் உடைய ஒரு வேரியன்ட் தான் இந்த இடத்துல யாரு fucoxanthin அந்த xanthin அப்படின்றது தான் fucoxanthin தான் அந்த ஆலிவ் green to various shades of brown கலருக்கு இருக்கிறதுக்கான ஒரு பிக்மெண்ட் புரியுதா இது அப்படியே கட் காப்பி பண்ணி நமக்கு क्वेश्चंस வந்து கேட்பாங்க ஏனா நீங்க எல்லாரும் நிறைய பேர் இதுல ரீநீட் எழுத போறீங்க சோ உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும் சரி ஆல்ரெடி இத நம்ம பார்த்துட்டோம் ஃபுட் ஃபார்ம் என்ன இருந்துச்சு அதுல ஃபேயோஃபைசில மானிட்டால் அண்ட் லாமினேரியன் அத பத்தி இங்க டீடைலா கொடுத்திருப்பாங்க இந்த லாமினேரியன் அண்ட் மானிட்டால் அப்படின்றது என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா லாமினேரியன் மானிட்டால் இது வந்து ஒரு PYQ ல கேட்டாங்க ஓகேவா சரி இதனுடைய செல் வால்ல என்ன இருக்கும் செல்லுலோஸ் இருக்கும் அதுக்கு அப்புறம் ஆல்ஜின் இருக்கும் கரெக்ட்டா இங்க பாருங்க இதனுடைய வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல செல்லுலோசிக் வால் இருக்கும் அண்ட் அவுட்டர் சைடுல அந்த ஜெலாட்டினஸ் கோட்டிங் ஆல்ஜின் இருக்கும் அப்ப ஆல்ஜினுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க இது என்னது ஒரு ஜெலாட்டினஸ் கோட்டிங் ஆல்ரெடி ஆல்ஜினை பத்தி என்ன படிச்சிருக்கோம் அது ஒரு ஹைட்ரோகொலைடு வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ் ஓகேவா எந்த ஆல்கேல இருக்கு பிரவுன் ஆல்கேல இருக்கு ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல அடுத்து பாருங்க the protoplasm குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸ் இருக்கும் obviously plants-னா பிளாஸ்டிட்ஸ் இருக்கும் and அதுக்கு அப்புறம் vacuole இருக்கும் plant cell-னா vacuole பெருசா இருக்கும் அது நமக்கு தெரியும் and nucleus இருக்கும் okay it is usual points you don't need to remember all these points because you already knew plantனா இதெல்லாம் இருக்கும் அப்படினு அடுத்து plant body வந்து இதுதான் யூனிக்கான character this is very special if you look at any brown algae okay their body their plant body okay have a substratum it is a substratum is the structure which bound with the ground or any substratum substratum அப்படின்றது which is used to attach with something இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடியில் ஹோல்டு ஃபாஸ்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸ்டாக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டைப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஓகே இது மட்டும் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டாக் ஸ்டைஃபை தாண்டி ஓகே இந்த இடத்துல ஒரு லீஃப் லைக் photosynthetic organ underline this keyword is very important the leaf like photosynthetic organ எதுன்னு கேட்டா frond இப்போ क्वेश्चन என்னன்னா எந்த ஆல்கேல இப்போ இங்க பாருங்க லிஸ்ட் ஆஃப் ஆல்கே இன் ஃபேயோஃபைசி ectocarpus dictyota laminaria sargassum and fucus see most of the names you already saw right நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க இந்த ஆல்கேஸ்ல
நீங்கள் இந்த கேரக்டரை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கேரக்டரையும் இந்த எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த இடத்துல வந்து லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன் ஃப்ராண்ட் அப்படின்னு கொடுத்து ஆப்போசிட்டில் எனி ஆல்கே ஐ மீன் லிஸ்டட் ஹியர், இதில் இருக்கிற எந்த ஆல்கே வேணாலும் அதில் மேட்ச் டைப்பில் கொடுத்தா அது கரெக்டான மேட்ச். ஆமாவா இல்லையா? எஸ். ஏன்னா நீங்கள் யூ கேன் ஈஸிலி இது நீங்கள் பார்க்கலாம், நம்ம புக்லேயே வந்து டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க. லுக் அட் திஸ் டயக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் லிஸ்டட் 2 ஆர் குளோரோஃபைசியே. ஏன்னா இது வந்து வால்வாக்ஸ், இது வந்து ஸ்பைரோகைரா. பட் நெக்ஸ்ட்டு 3 இருக்குல்ல, லுக் அட் தீஸ் த்ரீ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தே ஆர் very good examples of brown algae. இப்போ இது பாருங்க, look at this one and this one and this one. Okay, all these 3. If you look at all these 3, you can figure out hold fast, which is the structure used to bind with the substratum. Substratum is like a rock ஆ இருக்கலாம், இல்லை ஒரு plant body ஆ இருக்கலாம். So the hold fast attach ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது என்னென்னு படித்தோம், ஸ்டைப். அடுத்து என்னென்னு படித்தோம், ஃப்ராண்ட். ஃப்ராண்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க? லீஃப் லைக் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன் இன் ப்ரௌன் ஆல்கே. யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் கீவேர்ட்ஸ், ப்ரௌன் ஆல்கே, எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா. அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மறக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு 10 லெசனுமே ஃபேக்ட்ஸ், கேரக்டர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ், அது மட்டும்தான் உன்னுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். அதை தான் நீ அப்படி தான் அதை ரிவைஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 9 லெசன்ஸ் தான் கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக, மெக்கானிசம் ஓரியன்டாக இருக்கும், ஃபிசியாலஜி லெசன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் 3த்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தெர் இஸ் எ ஃப்ராண்டு. ஓகே, இதுலேயும் ஃப்ராண்ட் இருக்கும். பட் லுக் அட் திஸ் பிளான்ட். இந்த பிளான்ட்னுடைய நேம் நமக்கு வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரௌன் ஆல்கேல இது ஃபியூக்கஸ், லாஸ்ட்டாக இருக்கிறது டிக்டியோட்டா. அண்ட் இதுக்கு பக்கத்தில் கூட அந்த நேமை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேமினேரியாவில் பார்க்கும்போது யூ கேன் சி தெர் இஸ் எ ஏர் பிளாடர் இருக்கா, அண்ட் தெர் இஸ் எ மிட்ரிப். ஸோ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. புரியுதா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம 2வது கிளாஸ் ஆஃப் ஆல்கே இதையும் பார்த்துட்டோம். ஸோ இதில் அடுத்து என்ன சார் முக்கியமான கேரக்டர் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஃப்ராக்மெண்டேஷன்ன்றது ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஜூஸ்போர்ஸ் மூலமாக நடக்கும். பட் ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? பைஃப்ளாஜல். பிகாஸ் ஒன்லி 2 ஃப்ளாஜெல்லா அரேஞ்சுடுன்னா லேட்ரல் சைட், பக்கவாட்டில் தான் இருக்குன்னு படித்தோம். ஒரு குளோரோஃபைசியில் தான் முனையில் இருக்குன்னு படிச்சிருப்போம். கரெக்டாக? அண்ட் தட் ஆர் பியர் ஷேப். இது யூனிக்கான கேரக்டர். பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஜூஸ்போர்ஸ் எந்த ஆல்கைனுடைய கிளாஸில் இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லி ஆகணும்? ஃபேயோஃபைசின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் தே ஹாவ் 2 unequal laterally attached flagella. மற்றபடி உங்களுக்கு இங்கே கொடுத்தது எல்லாமே சேம், அது அங்கே பார்த்தது தான். என்ன, ஊகேமஸ் இருக்கும், அனைசோகேமஸ் இருக்கும், ஐசோகேமஸ். பட் இந்த ஆல்கைனுடைய ஸ்பீசஸை நம்ம ஊகேமஸ் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே யூனியன் ஆஃப் கேமெட்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர் வித்தின் தி ஊகோனியம். ஊகோனியம்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த 2 கேமெட்ஸ்னுடைய ஃபியூஷன் நடக்கிறதால இந்த ஆல்கைனுடைய ஸ்பீசஸை ஊகோனியம் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஊகோனியம் ஸ்பீசஸ்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அப்போ அது எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லேமினேரியா, சர்காசம், ஃபியூக்கஸ்க்கு பொருந்தும். நீங்கள் அப்படி தான் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஜூஸ்போர்ஸ் மட்டும் பியர் ஷேப்பில் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய கேமெட்ஸும் வந்து பியர் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டு வந்து பைரிஃபார்ம். ஸோ பைரிஃபார்ம் கேமெட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஆர் ப்ரெசன்ட் இன் அப்படின்னு கேட்டால் அகைன் எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லேமினேரியா, சர்காசம், ஃபியூக்கஸ்ன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அண்ட் இதே ஆர்டரில் ரோடோஃபைசியும் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ரோடோஃபைசி மற்ற 2 ஆல்கையை விட எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னா, எஸ் 2 விஷயத்தில். ஒன்று, இது வந்து ஆர் பைகோ எரித்ரின் அப்படின்ற ஒரு ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்கிறது. அண்ட் ரொம்ப முக்கியம், மெஜாரிட்டி ஆஃப் ரெட் ஆல்கே வந்து மெரைன் வாட்டரில் தான் இருக்கும். அதுவும் எங்கே அதிகமான கான்சன்ட்ரேஷனில் இருக்கும் அப்படின்னா வார்மர் ஏரியாஸ்.
தண்ணி தான், பட் ஆனால் வார்மாக இருக்கிற தண்ணியில் தான், கடல் தண்ணியில் தான் இது இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நல்லா லைட் வெளிச்சம் இருக்கிற இடத்துல சர்ஃபேஸ்க்கு மேலேயும் இருக்கும். சில வாட்டர் பாடிஸில் ரொம்ப ஆழமான இடத்துல இருக்கும். இது பாரு, லைட் இருக்கணும், லைட் இருக்கிற இடத்துல இருக்கும், ஆழமான இருக்கிற இடத்துல இருக்கும், ரொம்ப அது மாதிரி வார்மர் ஏரியாவில் இருக்கும். இதெல்லாமே நீங்கள் மற்ற எந்த ஆல்கேலையும் பார்க்கல. ஹேபிடேட்டை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் அதனுடைய ரெட் கலர் தாலஸ்ன்றது மல்டி செல்லுலாராக இருக்கும். அண்ட் அதனுடைய பாடி வந்து காம்ப்ளெக்ஸான பாடி ஆர்கனைசேஷனில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம படித்தோம், இதனுடைய ஃபுட்டு வந்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் வந்து ஃபார்மில் இருக்கும். அது வந்து இட்ஸ் சிமிலர் டு அமைலோபெக்டின் அண்ட் கிளைகோஜன் இன் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு PYQ, இதுவும் ஆல்ரெடி கேட்டது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ன்றது ஃப்ராக்மெண்டேஷன். இதுலேருந்து ஒரு விஷயம் காமனாக நமக்கு தெரிஞ்சது, எல்லா ஆல்கேலையும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ன்றது ஃப்ராக்மெண்டேஷன் தான். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இங்கே பார்க்கும்போது ஏசெக்ஷுவல் அப்படின்றது நான் மொட்டைல் ஸ்போர்ஸ். ஏன்னா நம்ம இந்த டேபிள் காலம்லேயே படிச்சிட்டோம், இந்த ரோடோஃபைசியில் என்ன கிடையாது, ஃப்ளாஜெல்லாம் கிடையாது. அப்போ நான் ஃப்ளாஜெல்லேட்டாக தானே கொடுத்துருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி செக்ஷுவல் ஸ்போர்ஸ் கேமெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாஜெல்லேட்டட். ஓகேவா? பட் இந்த லைன் ரொம்ப முக்கியம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் இது ஒவ்வொரு வருஷமும். அதாவது ரெட் ஆல்கே பற்றி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்தால் அதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது ஊகேமஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஊகேமஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ். அது மட்டும் இல்லை, இட் இஸ் அக்கம்பைன்டு பை காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட். இந்த மாதிரியான ஒரு கீட்டம் அந்த ப்ராசஸ் வேறு எந்த ஆல்கேலையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு வந்து ஊகேமஸ் ரீப்ரொடக்ஷனும் அதை அக்கம்பைன் பண்ணி காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட்டும் நடக்கிறது ரோடோஃபைசியே. அதை நீங்கள் இப்படி சொல்லணும், பாலிசைஃபோனியா ஓட கனெக்ட் ஆகும். அண்ட் போர்ஃபைரா, கிராசிலேரியா, ஜெலிடியம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு குயிக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்கேல எந்த லைனையும் விடாமல் லைன் பை லைன் அனலைஸ் பண்ணி கேரக்டர்ஸ், ஜென்ரல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு முடிச்சிருக்கோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி பிரயோஃபைட்ஸ் தான் நம்ம அடுத்து பிளான்ட் கிங்டமில் பார்க்க போகிறது. ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், இந்த பிளான்ட்ஸை நீங்கள் வந்து நல்லா படிக்கிறதுக்கு இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிரயோஃபைட்ஸ்னுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அது நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம் படிக்கிறதுன்றது ஈஸியாகிடும். ஓகேவா? சரி, ஸோ இதில் வந்து மொத்தம் நம்ம ஒரு 2 classes பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாசஸ் அண்ட் லிவர்வோர்ட்ஸ் அப்படின்ற அந்த 2 குரூப் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம இதில் பார்ப்போம். ஓகே, சரி. இதனுடைய ஹேபிடேட் ஆஸ் யூஷுவல் எந்த கிளாஸ் படித்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதனுடைய ஹேபிடேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? எங்கே அதிகமாக வாழும்? இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்டர்டட் ஏரியாஸ் இன் தி ஹில்ஸ் பொதுவாக. ஓகேவா? ஹில்லி ஏரியாஸில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, பிரயோஃபைட்ஸை வந்து நம்ம ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்கிறோம். அது என்ன பிளான்ட் கிங்டம்னுடைய ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னா, அது வந்து நமக்கு தெரியும் ஆம்ஃபிபியன்ஸ்னால் வாட்டர் அண்ட் லேண்ட் ரெண்டுத்துலையுமே வாழக்கூடியதாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தே லிவ் இன் சாயில் பட் ஆர் டிபெண்ட் ஆன் வாட்டர் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஜென்ரலாக நிலத்தில் வாழ்ந்தாலும் ரீப்ரொடக்ஷனுக்காக அதுக்கு என்ன தேவை? வாட்டர் தேவை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பிளான்ட்ஸை பிளான்ட் கிங்டம்ஸ்னுடைய ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுவே ஒரு நமக்கு ஒரு ஒன்லைனர் கொஸ்டினாகவும் வரலாம். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகைன் கண்டினியூ பண்ணுறாங்க. இது எங்கே வாழும் அப்படின்னா, ஸோ டேம், ஹியூமிட் அண்ட் ஷேடட் லோக்காலிட்டிஸில். அது மட்டும் இல்லை, இதனுடைய முக்கியமான ஒரு ஈக்காலஜிக்கல் ரோல் என்ன அப்படின்னா, பிளான்ட்ஸ் சக்சஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். அது என்ன சார் பிளான்ட் சக்சஷன் அப்படின்னா, முதல்ல இந்த பூமியில் உருவான ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது பிளான்ட்ஸ் தான். ஆனால் பிளான்ட்ஸ் இந்த பூமியில் வாழும்போது மண்ணுன்னு ஒன்று கிடையாது. அப்போது யோசிச்சு பாருங்கள், இயர்லியர் டேஸில் எர்த்தில் சாயிலே கிடையாது. அப்போ முதல்ல சாயில் ஃபார்ம் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அதில் பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ ராக்ஸில் தான் சில பிளான்ட்ஸ் வந்து முதல்ல வளர ஆரம்பிக்குது. அந்த ராக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அது டீகிரேட் ஆகி வெதரிங், எரோஷன் நடந்து சாயில் ஃபார்ம் ஆகி அதில் ஹையர் லெவல் பிளான்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி முதல்ல உருவான அந்த பிளான்ட்ஸில் பிரயோஃபைட்ஸ்னுடைய மாசஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் பிரயோஃபைட்லேருந்து டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகிருக்கும். அப்போ
அந்த ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ் எவால்வ் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அவங்க சொல்லும்போதே ஆன் பேர் ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் சாயில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தே ஆர் தி பைனியர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சில லைக்கன்ஸ் வளர்ந்துருக்கும், அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மாசஸ் வளர்ந்துருக்கும், அதுக்கப்புறம் டெரிடோஃபைட் ஜிம்னோஸ்போம்னு அந்த பிளான்ட்ஸ்னுடைய எவல்யூஷன் நடந்திருக்கும். அதுக்கு பேர் தான் பிளான்ட் சக்சஷன்னு பேர். ஓகே ரைட். அடுத்து ஒரு பிரயோஃபைட்னுடைய பிளான்ட் பாடியை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பார்ட். ஸோ நம்ம வந்து ஆல்கேனுடைய பாடி தாலஸை விட இது வந்து கொஞ்சம் மோர் டிஃப்ரென்ஷியேட்டட்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தாலஸ் லைக் அண்ட் ப்ரோஸ்டேட் எரெக்ட் அண்ட் அட்டாச்டு டு தி சப்ஸ்ட்ரேட்டம் பை யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய அந்த தாலஸ் அப்படின்றது ப்ரோஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் இல்லை எரெக்டாக இருக்கலாம். அது வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்டமோட அட்டாச்சாக இருக்கும். பட் அந்த சப்ஸ்ட்ரேட்டமோட அட்டாச்சாக இருக்கிறதுக்கான ஹெல்ப் ஸ்ட்ரக்சர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைசாய்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த ரைசாய்ட்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். லுக் அட் தீஸ் ஆர் தி ரைசாய்ட்ஸ். தெரியுதா? கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ராக் மேலே வளருதா, அந்த ராக்கு தான் இந்த இடத்துல சப்ஸ்ட்ரேட்டம். ஒரு மரத்தை மேலே வளருதா, அதுதான் அதுக்கான சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்னா அடிப்பகுதின்னு அர்த்தம். ஸோ அதோட அந்த ரைசாய்ட்ஸ்ன்ற ஸ்ட்ரக்சர் வந்து அட்டாச்சாக இருக்குது. பட் கொஸ்டின் எங்கே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா ரைசாய்ட்ஸ் இன் பிரயோஃபைட்ஸ் ஆர் ஒன்லி யூனிசெல்லுலார் இன் நேச்சர்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா அது யூனிசெல்லுலார் கிடையாது. என்னன்னு சொல்லியிருக்காங்க? யூனிசெல்லுலாருக்கு மட்டும் கிடையாது, மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ் இருக்கும். ஆனால் பிரயோஃபைட்ஸில் ட்ரூவான ரூட்ஸோ இல்லைன்னா ஸ்டெம்மோ லீவ்ஸோ இருக்காது. ஆனால் பார்க்கும்போது ரூட் லைக், லீஃப் லைக், ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வேணா இருக்கும். அது மாதிரி தான் இருக்குமே தவிர தே டசன்ட் பொசஸ் ட்ரூ ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஓகே, அதை நான் வச்சுக்கோ. இப்போது ஒரு பிரயோஃபைட்னுடைய மெயினான பிளான்ட் பாடி. ஓகே, எனி மெயின் பிளான்ட் பாடி. ஸோ நான் வந்து இதை வந்து மெயின் பிளான்ட் பாடி, இதனுடைய மெயின் பிளான்ட் பாடியை நம்ம தாலஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக? தாலஸ்ன்னு தானே சொன்னோம். ஏன்னா இதனுடைய பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம்மு, லீஃப். பட் அந்த பிளான்ட் பாடி அப்படின்றது வந்து இங்கே நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல பிரயோஃபைட்னுடைய அந்த மெயின் பிளான்ட் பாடி அப்படின்றது வந்து கேமிட்டோஃபைட். இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது வந்து கேமிட்டோஃபைட். சரி, இந்த கேமிட்டோஃபைட்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், அதனுடைய ப்ளாய்டியை பற்றி பேசும்போது இது வந்து ஒரு ஹாப்ளாய்டு பாடி. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிரயோஃபைட்னுடைய மெயின் பிளான்ட் பாடினா கேமிட்டோஃபைட். அதுதான் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது? ஹாப்ளாய்டாக இருக்குது. ஸோ இந்த மெயின் பிளான்ட் பாடி தான் செக்ஸ் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஏன் இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எங்கே பாருங்கள், இட் ப்ரொடியூசஸ் கேமெட்ஸ், ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அ கேமிட்டோஃபைட். அப்போ கேமிட்டோஃபைட்லேருந்து கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகணும். கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் செக்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, அப்போது இந்த பிரயோஃபைட்ஸ்னுடைய செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம வந்து ரெண்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஒன்று வந்து மேல் செக்ஸ் ஆர்கன், இன்னொன்று வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு இந்த இடத்துல ஆந்த்ரீடியம் அப்படின்னு பேர். ஓகேவா? ஆந்த்ரீடியம். இது வந்து ஆர்கிகோனியம். ஓகே, இது ஆந்த்ரீடியம், இது ஆர்கிகோனியம். ரெண்டுமே மல்டி செல்லுலார் இன் நேச்சர். ஆல்ரெடி நம்ம அதுக்கு தெரியும். ஓகேவா? இதில் நம்ம யூனிக்கான சில பாயிண்ட்ஸ் என்னென்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆந்த்ரீடியம்லேருந்து ஆந்திரோசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஆந்திரோசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பை ஃப்ளாஜெல்லேட்டட். அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2 ஃப்ளாஜெல்லா அதில் இருக்கும். இந்த ஆர்கிகோனியம்லேருந்து எக் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கிற ஒரு எக். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெயின் பிளான்ட் பாடி என்ன? பிரயோஃபைட்ஸ்னுடைய மெயின் பிளான்ட் பாடி என்னன்னு பார்த்துருக்கோம் இந்த இடத்துல கேமிட்டோஃபைட். அது என்ன இதில் இருக்கும்? ஹாப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். அதுலேருந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. மேல் செக்ஸ் ஆர்கன் ஆந்த்ரீடியம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம். இதிலிருந்து பைஃப்ளாஜெல்லேட்டட் ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆர்கிகோனியம்லேருந்து
எக்கு ஃபார்ம் ஆகும். சரி, இப்போது ஆந்த்ரோசாய்ட்ஸ் இந்த இடத்துல இருந்து எப்படி ஃபெர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் இப்போ என்ன ஆகும்னா தே ரிலீஸ்ட் இன் டு வாட்டர். ஸோ இப்போ இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் வாட்டருக்குள்ளே ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், contact with the archegonium. They released into water where they come in contact with the archegonium. அப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து இங்க ஆர்கிகோனியம்ல என்ன இருக்கு, எக் இருக்கு. அப்போ இந்த எக் செல் இதுன்னு வச்சுப்போம். ஓகேவா, ரைட்? இது வந்து ஜஸ்ட் லுக் அட் திஸ் இஸ் த ஆந்த்ரோசாய்ட்ஸ். இப்போ இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸும் எக்கும் இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஃபெர்டிலைசேஷன் ஆகுது. ஓகேவா, தெர் இஸ் ஏ ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கிற இடம் என்னது, வாட்டர். பிரயோஃபைட்ஸில் ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், வாட்டர். ஓகே, சரி. இப்போ ஃபெர்டிலைசேஷனால் இது வந்து எக் ஒரு ஹேப்ளாய்டு. ஓகேவா, இந்த இடத்துல ஆந்த்ரோசாய்ட்ஸும் என்னது, ஹேப்ளாய்ட்ஸ் தான். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகும்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், ஜைகோட். இப்போ என்ன ஸ்டேண்டு என்ன இதில் இருக்கும், 2n இருக்கும். கரெக்டாக? நீங்கள் அப்படியே இந்த இடத்துல ஃபங்கஸ்னுடைய ரீப்ரொடக்ஷனை கொஞ்சம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை ஞாபகப்படுத்தணும். ஏன்னா ஃபங்கஸ்னுடைய மெயின் பிளான்ட் பாடின்னு ஹேப்ளாய்டு ஹைப்பே. கரெக்டாக? ரெண்டு ஹைப்பே ஒன்றா சேர்ந்த உடனே டிப்ளாய்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகிடுச்சா? இப்போ டிப்ளாய்டு ஜைகோட் மறுபடியும் ஹேப்ளாய்டு பிளான்ட் பாடியாக மாறணும்னா என்ன நடக்கணும், அப்படி தானே நடக்கணும். ஆனால் இங்கே zygotic meiosis நடக்க. That is the important point you should note down. In bryophytes, after the formation of zygote, it is not immediately involving in meiosis to produce haploids gametophyte. Instead of that, அதுக்கு பதிலாக இதுவரையும் நம்ம இந்த லைஃப் சைக்கிள் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ நீங்கள் பார்த்த இந்த என்டையர் லைஃப் சைக்கிள் வந்து gametophytic ஸ்டேஜ். அதாவது நான் இப்படி சொல்லலாம், இதுவரையும் நீங்கள் பார்த்த இது எல்லாமே என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கேமிட்டோஃபைட் ஸ்டேட். ஓகேவா, திஸ் இஸ் கேமிட்டோஃபைட் ஸ்டேஜ். ஓகேவா, இப்போ இந்த கேமிட்டோஃபைட் ஸ்டேஜ் அப்படின்றது இந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. கேமிட்டோஃபைட் ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இப்போது இந்த ஜைகோட் இருக்குல்ல, இந்த ஜைகோட் ஆக்சுவலாக என்னவா மியாசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்னு படித்தோம். பட் அதுக்கு பதிலாக இந்த மியாசிஸ் நடக்காமல் இந்த ஜைகோட் இப்போ என்னவா மாறுதுன்னா ஸ்போரோஃபைட்டாக மாறுது. அதாவது ஞாபகம் இருக்கா, பிளான்ட் கிங்டம் அப்படின்னு பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் படிக்கும்போது ஒவ்வொரு பிளான்ட்லையுமே ரெண்டு ஃபேஸஸ் இருக்கும். கேமிட்டோஃபைட் ஃபாலோட் பை ஸ்போரோஃபைட் ஆர் ஸ்போரோஃபைட் ஃபாலோட் பை கேமிட்டோஃபைட். தட் இஸ் தி கண்டிஷன் கால்டு ஆல்ட்ரேஷன் ஜென்ரேஷன். அப்போ பிரயோஃபைட்ஸ்லையும் அதுதான். பட் இங்கே கேமிட்டோஃபைட்ன்றது டாமினண்ட்டாக இருக்குது. அதிலிருந்து யார் ஃபார்ம் ஆகுறாங்க, ஸ்போரோஃபைட். இது வந்து ஒரு ஷார்ட் லைவ்டு கண்டிஷன் தான், ரொம்ப ஷார்ட்டான கண்டிஷனில் இருக்கும். இந்த ஸ்போரோஃபைட் அப்படின்றதுல ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெண்டு முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இதுலேருந்து ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு லாங் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஸ்போரோஃபைட். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்போரோஃபைட் இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கிறதெல்லாம் எங்கே, கேமிட்டோஃபைட்டில். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த கேமிட்டோஃபைட் ஸ்டேஜ்ன்றது நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லீஃபி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இருக்கிறத பார்க்கலாம். அப்புறம் நிறைய ரைசாய்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கலரில் இது இருக்கிறது கேமிட்டோஃபைட். திஸ் இஸ் த கண்டிஷன். நான் இதை வந்து என்ன சொல்கிறேன், கேமிட்டோஃபைட். ஓகேவா, இது வந்து என்னது இப்போது ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்டில் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இதை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா கேப்சூல் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன, கேப்சூல். ஓகே, இதுக்கு பேர் என்ன, ஸ்டைப். இதுக்கு பேர் என்ன, ஸ்டைப். ஓகேவா, இது என்னவா இருக்கும், இது ஸ்டைப்ன்றதை விட சாரி, இது வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். இது இல்லையா, இது வந்து சீட்டா. ஓகேவா, இது வந்து பேஸ். ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா? ஓகே, உங்கள் புக்கில் அந்த டயக்ராமில் பாருங்கள், கிளியராக தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டாக சொல்லு.
கேப்சூல் மேலே இருக்குது, சீட்டா. இது வந்து பேஸ்ன்றது வந்து இங்கே என்னன்னு சொல்லியிருப்பாங்க, ஃபூட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நல்லா பாரு, அதுதான் அதுக்குள்ளே வந்து ஃபூட் இருக்கும், அதிலிருந்து சீட்டா அண்ட் கேப்சூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போ ஒரு ஜைகோட் இங்கே ஃபார்ம் ஆகுதோ, ஜைகோட் இமீடியட்டாக என்ன ஆகுது, ஸ்போரோஃபைட்டாக மாறுது. பிரயோஃபைட்னுடைய ஸ்போரோஃபைட் அப்படின்றதுல 3 ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ஃபூட், இன்னொன்று சீட்டா, இன்னொன்று கேப்சூல். இந்த 3 ஸ்ட்ரக்சருமே எதுலேருந்து எவால்வ் ஆகிருக்கும், கேமெட்டோஃபைட்லேருந்து எவால்வ் ஆகிருக்கும். புரியுதா? அப்போது ஜைகோட் இமீடியட்டாக மியாட்டிக் டிவிஷனில் டிவைட் ஆகி கேமெட்டோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்போரோஃபைட். இப்போது இந்த ஸ்போரோஃபைட்டில் இந்த கேப்சூல்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த கேப்சூலுக்குள்ளே தான் இப்போ நிறைய செல்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து கேப்சூல்ன்றது வந்து இங்கே ஸ்போரோஃபைட் செல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்போரோஃபைட்டில் இருக்கிற இந்த ஸ்போர் மதர் செல்லுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா ஸ்போர் மதர் செல். ஓகே, இந்த ஸ்போர் மதர் செல் அப்படின்றது வந்து டிப்ளாய்டு ஸ்டேட்டில் தானே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன்னா ஜைகோட்ன்றது என்னதுங்க, டிப்ளாய்டு. அப்போ இங்கே ஸ்போரோஃபைட்டும் டிப்ளாய்டு, அதில் இருக்கக்கூடிய கேப்சூலில் இருக்கக்கூடிய செல்ஸும் ஸ்போர் மதர் செல்லும் என்னவாக இருக்கும், டிப்ளாய்டு. இப்போது இந்த ஸ்போர் மதர் செல்ஸில் இருந்து தான் என்ன நடக்க போகுது, இங்கிருந்தால் என்ன நடக்க போகுது, இந்த ஸ்போர் மதர் செல் தான் இப்போ என்ன நடக்க போகுது, மியாசிஸில் இன்வால்வ் ஆக போகுது. ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்போரோஃபைட்டில் இருந்து தான் இப்போ என்ன நடக்க போகுது, மியாசிஸ் நடந்து இதுலேருந்து இப்போ என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்போர்ஸ். ஏன்னா ஸ்போரோஃபைட்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகணும், ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர்ஸ் வளர்ந்து மறுபடியும் என்னவா மாறிடும், அவ்வளோதான். ஸோ இட் குட் பி தி லைஃப் சைக்கிள். நல்லா நான் சொல்கிறது புரிஞ்சா? நல்லா சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிரயோஃபைட்ஸ்னுடைய மெயின் பிளான்ட் பாடி பேர் என்ன, கேமெட்டோஃபைட். அது என்ன கண்டிஷனில் இருக்கும், ஹேப்ளாய்ட். அதில் தான் என்ன இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆந்த்ரீடியம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆர்கிகோனியம். ஆந்த்ரீடியம்லேருந்து பைஃப்ளாஜெலேட்டட் ஆந்த்ரோசாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆர்கிகோனியம்லேருந்து ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கிற எக் ஃபார்ம் ஆகும். இந்த ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து வாட்டரில் ரிலீஸ் ஆகும். அந்த வாட்டர் மூலமாக வந்து ஆர்கிகோனியமில் இருக்கக்கூடிய எக்கோட ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆன உடனே ஃபெர்டிலைசேஷன் நடந்து உடனே டிப்ளாய்டாக ஜைகோட் ஃபார்ம் ஆகும். பட் இம்மீடியட்டாக ஜைகோட்டிக் மியாசிஸ் கிடையாது, ஆனால் ஸ்போரோஃபைட்டிக் மியாசிஸ் நடக்கும். அப்போ இந்த ஜைகோட் எப்போ அதை ஸ்போரோஃபைட்டாக மாறுதோ, அந்த ஸ்போரோஃபைட்டுன்றது சில பிரயோஃபைட்ஸில் நான் சொல்கிறதுல, சிலதில் வந்து ஃபூட், சீட்டா, கேப்சூல்னு சொல்லக்கூடிய 3 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அது தாண்டி வந்திருக்கும். அந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து இப்போ நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய கேப்சூல்ன்ற ஸ்ட்ரக்சரில் தான் ஸ்போர் மதர் செல் இருக்கும். அந்த ஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், மியாசிஸ் வந்து நடக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த மியாசிஸ் நடக்கும்போது என்ன ஆகுது, ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்போர்ஸ் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், என்ன கண்டிஷனில் இருக்கும், ஏன்னா மியாசிஸ். எப்போ மியாசிஸ் நடக்குது அப்போ எல்லாமே ஹேப்ளாய்ட்ஸ். அப்போ இந்த ஸ்போர்ஸ் இப்போது ஹேப்ளாய்டாக இருக்கிறதால அந்த ஒவ்வொரு ஸ்போருமே என்னவா டெவலப் ஆகிடும். அப்போ கேமெட்டோஃபைட் மறுபடியும் என்ன பண்ணும், செக்ஸ் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அகெயின் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். திஸ் இஸ் ஆல் அபவுட் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிரயோஃபைட். இவ்வளோ தான். இதில் ஒரு இடம் மட்டும்தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா இங்கே ஜைகோட்டிக் மியாசிஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக ஸ்போரோஃபைட்டிக் மியாசிஸ் நடக்குது. தட் இஸ் தி யூனிக் பாயிண்ட். புரியுதா? இதை நமக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு தடவை அப்படியே ரீட் பண்ணி சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாவனி. An anthrozoid fuse with the egg to produce zygote. Zygote do not undergo reduction division immediately. They produce a multicellular body called a sporophyte. The sporophyte is not free living but attached to the photosynthetic gametophyte. அப்போ இங்கே gametophyte haploid மட்டும் கிடையாது, மெயின் பிளான்ட் பாடி மட்டும் கிடையாது, அது ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் இருக்குது. அதுதான் லைட் ரியாக்ஷன்ஸ் மூலமாக ஃபுட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அண்ட் derive nourishment from it. ஓகே, அப்போது இந்த ஸ்போரோஃபைட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கறது யார், கேமெட்டோஃபைட். அதனால தான் பிரயோஃபைட்ஸ்னுடைய ஸ்போரோஃபைட் வந்து என்னது,
யார் இண்டிபெண்ட் கிடையாது, யாரோட இருக்காங்க, அவங்க டிபெண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? அதனால தான் தேர் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங். அது தனித்தலாம் வாழாது, அது யாரோட தான் இருக்கணும், கேமெட்டோஃபைட்டோட இருக்கணும். சம் செல்ஸ் ஆஃப் தி ஸ்போரோஃபைட் அண்டர்கோ reduction division, that is meiosis, to produce haploid spores. These spores germinate to produce gametophyte. இந்த என்டையர் ப்ராசஸை தான் நான் இந்த மாதிரி அந்த லைஃப் சைக்கிளாக எழுதியிருப்பேன். நீங்கள் அதை அழகாக அப்படியே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, சரி. அடுத்து அதனோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். பிரயோஃபைட்ஸ் வந்து இன் ஜென்ரல் ஓகே லிட்டில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய ஹெர்பீசியஸ் மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்க தான். இதில் ஸ்பாக்னம் அப்படின்றது ஒரு மாஸ் பிரயோஃபைட். இது வந்து பீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. வாட் இஸ் பீட் அப்படின்னா, இது வந்து ஃபியூலாக யூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம இந்த அடுப்பு எரிக்கிற அந்த விறகா அதை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இது நிறைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதால இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கப்பலில் வந்து பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது லிவிங் மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு போகும்போது இதோட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இது தண்ணி ஹோல்ட் பண்ணி இருக்கிறதால அந்த வாட்டர் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் இந்த மாசஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பிளான்ட் சக்சஷனில் இந்த பிரயோஃபைட்ஸ்க்கு முக்கியமான ரோல் இருக்குதுன்னு சொன்னால, அதுக்கு இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அது அசஷன், இது ரீசனாக கூட கொடுக்கலாம். அலாங் வித் த லைக்கன்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் ஆர்கனிசம் டு காலனைஸ் ரூட்ஸ் ராக்ஸ். சாரி, நான் சொன்னல ராக்ஸ் மேலே இதுதான் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹென்ஸ் எ கிரேட் ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ராக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெதரிங் பண்ணி அதிலிருந்து எரோஷன் நடந்து, அந்த எரோஷன் மூலமாக என்ன நடந்திருக்கும், சாயில் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த சாயிலில் எல்லா பிளான்ஸும் வளர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ தே டீகம்போஸ் ராக்ஸ் மேக்கிங் தி சப்ஸ்ட்ரேட் சூட்டபிள் ஃபார் growth higher plants. நான் சொன்னல அதுலேருந்து அடுத்த பிளான்ஸ் வந்து வளர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாசஸ் மாதிரியான பிளான்ஸ் சாயில் மேலே வளரும்போது ஒரு டென்ஸான மேட் மாதிரி அது மேலே வளரும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மழை பெஞ்சி அந்த மண்ணை அரிக்கிறதுன்னு சொல்லுவோம், எரோஷன்னு சொல்லுவோம். அது நடக்காமல் இங்கே இதை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் சாயில் எரோஷன். ஓகே, அண்ட் இது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து மேக்ஸிமம் மாஸ் பிளான்ஸை பற்றின எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. புரியுதா? சரி, இப்போ அப்படியே இதில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரான்ச்சாக இது பிரிச்சுருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, லிவர் வேர்ட்ஸ் அண்ட் மாசஸ். இதில் லிவர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வாழும்னா மாய்ஸ்ட் ஷேடி ஹேபிடேட்ஸ் அண்ட் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், மார்ஷி கிரவுண்ட், டேம் சாயில், பார்க் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் டீப் இன் தி வுட்ஸ். நிறைய இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் படிக்கும்போதே புரிஞ்சுக்கலாம் எங்கே வாழும் அப்படின்னு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இதனுடைய தாலாய்டு பிளான்ட் பாடியாக இருக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் நான் இந்த இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, லிவர் வேர்ட் இஸ் தாலாய்டுன்றாங்க. அதாவது த பிளான்ட் பாடி ஆஃப் லிவர் வேர்ட் இஸ் தாலாய்டு. சில லிவர் வேர்ட்ஸ்னுடைய பாடி தாலாய்டாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மார்கான்சியா. அந்த மார்கான்சியானுடைய இமேஜை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இட் இஸ் எ மார்கான்சியன் பிளான்ட். ஓகேவா? இதுவும் என்னது, மார்கான்சியா. ஓகேவா? சரி, நல்லா கவனிங்க. த தாலஸ் இஸ் டார்சி வென்ட்ரல். அப்படின்னா என்ன, டார்சி வென்ட்ரல். ஸோ இப்படி ஹாரிஜான்டலாக சாயிலோட ராக்கோடவோ அது ஒட்டி இருக்கும். ஓகேவா? அண்ட் இட் இஸ் க்ளோஸ்லி அப்ரஸ் டு தி சப்ஸ்ட்ரேட். நான் சொன்னல தரையோட ஒட்டி இருக்கும் அப்படி. நீங்கள் சில இந்த மவுண்டெயின்ஸ்லாம் போனீங்கன்னா, ஹில் ஏரியாஸ்லாம் போனீங்கன்னா, அந்த பாறையோடு அப்படியே சில பிளான்ஸ் வந்து அப்படியே ஒட்டி இருக்கும். அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இதில் இன்னொரு கிளாஸ் ஆஃப் லிவர் வேர்ட்ஸ் இருக்குது. தே ஆர் லீஃபி மெம்பர்ஸ். அப்படின்னா அதில் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த லீஃப் லைக் அப்பெண்டேஜஸ் வந்து 2 ரோஸாக இருக்கும் ஆன் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இதில் ஸ்டெம் மாதிரி இருக்காது. ஸ்டெம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் லீஃப் லைக் அப்பெண்டேஜஸும் இருக்கும். அது வந்து 2 rows இருக்கும், 2 ரோவாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? சரி, இப்போ அடுத்து asexual reproduction in liverworts. Okay, in liverworts takes place by fragmentation of thalli. இதில் அந்த ஆல்ரெடி நம்ம படித்தது தான், தாலஸ் பிரேக் டவுன் ஆகும், அந்த தாலஸ் ஒரு நியூ பிளான்ட் ஆகிடும். ஓகே, அதே நேரத்தில் இன்னொரு விதமான ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. என்ன அப்படின்னா, ஜெம்மே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது.
அது என்ன சார் ஜெம்மே அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, கிரீன் மல்டி செல்லுலார் ஏசெக்சுவல் பட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கிரீன் மல்டி செல்லுலார் ஏசெக்சுவல் பட், ஓகே, விச் டெவலப் இன் அ ஸ்மால் ரிசப்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து ஸ்மால் ரிசப்டக்கல்ஸ், அதுக்கு பேர் என்ன, ஜெம்மே கப். இந்த ஒவ்வொரு ஜெம்மே கப்பும் டிட்டாச்ட் ஆகி பேரண்ட் பாடியிலேருந்து டிட்டாச்ட் ஆகி சாயிலில் விழும் பாருங்க. அது ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு பிரயோஃபைட் பிளான்ட் பாடியாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இட்ஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ லிவர் ஓட்ஸ்னுடைய ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஒரு கொஷின் கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், இந்த இடத்துல ஜெம்மே அப்படின்ற ஒரு ஏசெக்சுவல் பட்டு டெவலப் ஆகி அது டிட்டாச் ஆகி விழுந்து அது ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லணும். புரியுதா? அப்போ இதுவரையும் நம்ம பார்த்ததுலையே லிவர் ஓட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் மார்கான்சியா. இப்போது அடுத்து கவனி, இப்போ நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதில் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் எய்தர் ஆன் சேம் ஆர் டிஃப்ரெண்ட் தாள், மேல் ஆர் ஃபீமேல் எதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஸ்போரோஃபைட் எப்படி இருக்குது, ஃபுட் சீட்டா கேப்சூல் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஆஃப்டர் தி மியாசிஸ் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ், இது சேம் ஸ்டோரி தான் அங்கே சொன்னது. ஸோ அதனால் அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கடுத்து மாசஸ் பற்றி கொடுக்கும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து ப்ரீடாமினன்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேல் மாசஸ்னுடைய கேமெட்டோஃபைட். அந்த வார்த்தை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஸ்டேஜஸ் இருக்கும். நார்மலாக நம்ம அங்கே அந்த மாதிரி பார்க்கல லிவர் ஓட்ஸில், பட் மாசஸில் 2 ப்ரிடாமினன்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் என்ன, புரோட்டோனிமா ஸ்டேஜ். அப்போது புரோட்டோனிமா ஸ்டேஜ் ஆஃப் கேமெட்டோஃபைட்னுடைய புரோட்டோனிமா ஸ்டேஜ் எந்த பிரயோஃபைட் கிளாஸஸில் நம்ம பார்க்கலான்னா மாசஸில் பார்க்கலாம். அண்ட் வித் டெவலப் டைரக்ட்லி ஃப்ரம் ஏ ஸ்போர். அப்போ இதுதான் அந்த ஸ்போர்னா, இந்த ஸ்போர் டெவலப் ஆகி அது என்னவா மாறுது, புரோட்டோனிமா. புரோட்டோ எங்கெல்லாம் ப்ரோன்ற வார்த்தை வருதோ அது ரொம்ப ரொம்ப இனிஷியலாக வருது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த புரோட்டோனிமா க்ரீப்பிங் அப்படியே படர்ந்து கீழே இருக்கும் அண்ட் க்ரீனாக இருக்கும், பிரான்ச்சாக இருக்கும். அன்பிரான்ச்சுனா ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, அதுக்கடுத்து ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு லீஃபி லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? இதனுடைய செகண்ட் ஸ்டேஜ் தான் என்னது, லீஃபி ஸ்டேஜ். ஞாபகம் இருக்கா, நான் அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வரைஞ்சிருந்தேன். which develop from the secondary protonema as a lateral bud. ஒரு பட்டிலிருந்து அந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அது upright slender axis bearing spirally arranged leaves ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, spirally arranged leaves. They are attached to the soil through multicellular and branched rhizoids ன்னு சொல்கிறாங்க. multicellular and branched rhizoids. Okay, this stage bears செக்ஸ் ஆர்கன்ஸ். இதான் என்ன பண்ணுதுங்க, அதுதான் நம்ம ஆல்ரெடி அங்கே படித்து தான், இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, பட் என்ன இங்கே அது எப்படி இருக்குன்ற டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, இதனுடைய வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ன்றது எப்படி நடக்கும்னா ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும், பட்டிங் நடக்கும். ரொம்ப முக்கியம், பிரயோஃபைட்ஸில் மாசஸ்னுடைய வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ன்றது ஃப்ராக்மெண்டேஷன் அண்டா பட்டிங். அது மட்டும் இல்லை, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, ஆந்த்ரீடியா ஆர்கிகோனியான்ற அதே பேட்டர்ன் தான். அந்த இடத்துல லீஃபி ஷூட்ஸ்லேருந்து ஆந்த்ரீடியா ஆர்கிகோனியா ஃபார்ம் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், அதுலேருந்து ஜைகோட் டெவலப் ஆகும், ஜைகோட்லேருந்து ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இதுலேயும் ஃபுட் சீட்டா கேப்சூல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த லைன் ரொம்ப முக்கியம், த ஸ்போரோஃபைட் இன் மாசஸ் இஸ் மோர் எலாபரேட் தென் லிவர் வோட்ஸ். லிவர் வோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோஃபைட்னுடைய இதை விட இதனுடைய டெவலப்மெண்ட் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கேப்சூல்லேருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது டிஸ்பர்ஸ் ஆகுதுல்ல, அது பரவுற அந்த முறை இருக்குல்ல, அது ரொம்ப எலாபரேட்டான மெக்கானிசமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் மாசஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஃபுனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம் அப்படின்றது புரியுதா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரயோஃபைட்ஸ்னுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், லிவர் வேர்ட்ஸ்னாவே உனக்கு தாலஸுக்கு மார்கான்சியா, லீஃபி மெம்பராக இருந்தால் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரில் 1 or 2 rows
லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஜெம் மேக்கப் மூலமாக ஃபார்ம் ஆகும். மாசஸ் அப்படின்னா அங்கே லீஃபி ஸ்டேஜ்ன்றது செகண்டரி புரோட்டோனியமா ஸ்டேஜாக இருக்கும், அப்புறம் புரோட்டோனியமா ஸ்டேஜ் இருக்கும். இதிலிருந்து அந்த ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகி வளரும்போது அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது லிவர் வேர்ட்ஸ்னுடைய ஸ்போரோஃபைட்டை விட ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் கேப்சூலில் ஸ்போர் மதர் செல் இருக்கும், அது மியாட்டிக் டிவிஷன் மூலமாக டிவைட் ஆகி அதிலிருந்து நிறைய ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம் இந்த இடத்துல. டிஸ்பர்ஸ் ஆகிற மெக்கானிசமும் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். இதெல்லாமே நம்ம ஆல்கே படிக்கும்போது சொல்லியிருப்போம்ல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஃபினேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம் அப்படின்றது ஞாபகம் இருக்கும். புரியுதா? இஸ் இட் கிளியர்? ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஸ்டினாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரீநீட்டில் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சரி, இதோட நம்ம வந்து ஆல்கே அண்ட் பிரையோஃபைட் முடிச்சிருக்கோம்.